திருமதி சசிகலா அவர்கள் அஇஅதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுப்பதாக சொல்லியுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொட்டன் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அவர்கள் அதிமுக கட்சியில ரீஎன்ட்ரி கொடுக்க போறாரு என்ற ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ பத்தி தான் இப்ப விவாதங்கள் அதிகமா நடைபெறுது. திருப்பியும் தலைமை ஏற்க வராரு, ஒன்றிணைக்க போறாரு, அதிகார மையமாக அதிமுகவில் திருப்பியும் சசிகலா அவர்கள் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இப்ப அதிகமா போயிட்டு இருக்குது. சசிகலா அவர்கள் அரசியல் அறிவு மிகுந்தவர். ஜெயலலிதா அவர்கள் கூட இத்தனை வருஷம் இருப்பது என்பது மிக சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம மிக அரசியல் ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஜெயலலிதா கூட ஜெயலலிதா அவர்கள் கூட இருக்க முடியும். அவர்கிட்ட அவர்கள் கத்துக்கொண்டது அதிகமாக இருக்கும். அதனால ஆனாலும் காலம் சசிகலா அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. இதே இந்த ஜட்மெண்ட் வராம இருந்திருந்தா, அவர் சிறைவாசம் செல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர்தான் முதலமைச்சராகவே இருந்திருக்கணும். கண்டிப்பா இவர் தான் இருந்திருக்கணும். ஆனால் காலம் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. அவரு மறுபடியும் சிறைவாசத்திலிருந்து ரிலீஸ் ஆகி வந்த பிறகு அவருக்கு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆச்சு. சசிகலா அவர்கள் என்ன செய்ய போறாரு, அவருடைய திட்டங்கள் என்ன, யாரை சந்திக்க போறாரு, திருப்பியும் அதிமுகவை கைப்பற்ற போகிறாரா, அதிமுகவின் அதிகார மையமாக இருக்க போகிறாரா, அதிமுகவை ஒன்றிணைக்க போறாரா, இப்படின்னு நிறைய விவாதங்கள் நடந்துச்சு, நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல சசிகலா அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல. அந்த இடத்துல அரசியல் களத்துல அவர் இல்லாம ஒதுங்கினது மிகப்பெரிய தவறு. அறிக்கைகள் மட்டும் விட்டு அரசியல் களத்துல முழு மூச்சா ஈடுபடாம கடைசியில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் அரசியலிருந்து ஒதுங்கே விட்டார் என்ற சூழ்நிலை உருவாகி விட்டது. அதுதான் காரணம். தற்பொழுது கிட்டத்தட்ட 7 வருடம் கழித்து திருப்பும் ரீஎன்ட்ரி என்பதை அதிமுக தொண்டர்களும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தோன்றவில்லை. காரணம் என்னன்னா, இந்த 7 வருஷத்துல எடப்பாடி அவர்கள் தான் அதிமுகவின் சுப்ரீமோ, அதிகார மையம் அப்படின்ற ஒரு நிலையை எட்டிட்டார். இந்த சூழ்நிலையில வேற யாரும் அந்த இடத்தை இப்போதைக்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. சசிகலா அவர்கள் வந்தாலும் கூட தொண்டர்களும் சசிகலா அவர்களுக்கு வயதும் ஆகிவிட்டது. அதனால தொண்டர்களும் சரி, கீழே இருக்கும் தலைவர்களும் சரி, எந்த அளவுக்கு அவர் மீது ஒரு சலிப்பு தான் ஏற்படுமே தவிர அவர்களை தலைவராக உடனடியாக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து. எடப்பாடியார் அந்த பொதுச் செயலாளர் என்ற நிலையில் அடைந்து விட்டார், அதை உறுதிப்படுத்தி விட்டார். தொண்டர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியார் தான் எங்கள் பொதுச் செயலாளர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த நிலைமையில சசிகலா அவர்களால இந்த ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் என்று, அதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதற்கான வாய்ப்பும் இல்லை என்றே தோன்றுகிறது. மேலும் வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.